இன்றைக்கி நம்ம கார சட்னி பார்க்க போகிறோம். இது வந்து தோசை, அதுக்கப்புறம் இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தேங்காய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, 2 தக்காளி, அப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டுமே. இப்போ ஆயில் விட்டுட்டு இந்த உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ அதில் நம்ம வச்சுருந்த கருவேப்பிலை, அப்புறம் 2 பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் அந்த புளியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணினா போதும். தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு நம்ம வந்து வரமிளகா சேர்த்துக்கிறோம். நான் 3 மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா இந்த எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம் தக்காளி, 2 தக்காளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தக்காளியை வந்து வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா கிரேவி மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பழமாக சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அது வந்து நல்லா வதங்கிரும். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கனால பருப்பு வந்து சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரியறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு
பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கார சட்னி ரெடி. இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.